ஸோ வெல்கம் டு த வீடியோ கைஸ். நான் உங்கள் எஸ்கே ஹீரோ. அது ஒன்றும் இல்லை, கேமரா ஆங்கிள் கொஞ்சம் மாறிடுச்சு, அது கருத்தில் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மொக்கப்போட விரும்பலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நானே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஸ்கெலட்டன் ஃபார்ம் புக் பண்ணியாச்சு. இந்த வீடியோவுக்கு நம்ம பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷிப்ரெக், அதாவது வந்து உடைந்து போன என்ன சொல்கிறது, இருங்க நான் உங்களை கூட்டின்னு போய் காட்டிடுறேன். ஷிப்ரெக்கை லூட்டிங் பண்ண போகிறோம். இந்த வேர்ல்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆகும்போது நம்ம ஒரு ஷிப்ரெக் பார்த்தோம் இல்லையா, பின்னாடி சைடு தண்ணிக்குள்ளே, அந்த ஷிப்ரெக்கை போய் உள்ளே என்னென்ன லூட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஷிப்ரெக்கை கண்டுபிடிச்சா நமக்கு ட்ரெஷர் மேப் கிடைக்கும். ட்ரெஷர் மேப் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த சீன் ஒன்று கிடைக்கும். எம்ப்ராய்டு, நம்ம கொஞ்சம் எம்ப்ராய்டு எடுத்துகிட்டு போய்க்குவோம். ஏன்னா நம்மக்கிட்ட மரக்கட்டை நிறையாவே இருக்குது, அதாவது மரப்பீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷிப்ரெக் ஏதாவது எடுக்க போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய லூட் ஒரு செட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆர்மரு. கோல்டு இல்லை, நீங்கள் டைமண்டில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நார்மலாக இப்போ தான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அயன் செட் ஆஃப் ஆர்மர் ஒரு பெஸ்ட்டான ஆர்மராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. கூட ஒரு மேக்மா க்யூப், அதாவது வந்து மேக்மா பிளாக்னு சொல்லுவாங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. இன்னும் அதை ஸ்டிக்காக மாற்றலை. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிக்காக மாற்றணும்னா இந்த மாதிரி ஃப்ளெச்சர் வில்லேஜர் வந்து குச்சி வாங்கிக்குவான். இருங்க நான் மொத்தமாக எல்லாத்தையும் குச்சியாக மாற்றிட்டு பார்த்தலாம். 1 or 3 எல்லாத்தையுமே குச்சியை சேஞ்ச் பண்ணியாச்சு. தம்பி எங்களுக்கு குச்சி நிறையா இருக்குது, நீ என்ன ட்ரேடிங் பண்ணுறியா? நல்ல பயலா. எத்தனை எம்ப்ராய்டு கொடுக்குற? இருக்குங்க கைஸ், நம்மக்கிட்ட 33 எம்ப்ராய்டு இருக்குதா, அதாவது எமரால்டு த ரேரஸ்ட் மெட்டீரியல். பட் வில்லேஜுக்கு வந்தோம்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும், குச்சி விற்றே சம்பாரிச்சிக்கலாம் நம்ம. ஓகே, 30லேருந்து 45க்கு வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்னடா அவ்வளோதானா? இல்லை, 35 ப்ளஸ் ஒரு 46 தான் வரும். ஐ அடை ஓ, கண்ணு முன்னால் எது போனாலும் அடிக்கும் கைஸ், அதுதான் ஆசையாக. அது ஒரு வன்மத்தை கக்க வேண்டிய இருங்க போய் கண்ணாடியும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு வில்லேஜர் பக்கத்தாலே இருந்தாலே அவன் கண்ணாடி வாங்குவான். இதோ இந்த மேப் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, பார்க்க பென்டன் வாட்ச் மாதிரி ஒரு சைடாக, இதை ரெடி பண்ணுறதுக்கு 4 வுட்டு பாலாக்ஸு கூட வந்து இருங்க இதை எடுத்து விட்டுறலாம். நல்லா ஸ்பீடாக மைன் பண்ணுது கைஸ். இவன் தான் என்ன ஏதோ ஒரு வில்லேஜர்னு சொல்லுவாங்க இவனைய. அவ்வளோதான் கிளாஸ் வாங்குவானா? மாஸ்டர் போயிட்டான். இல்லை போயிட்டான். வேர்ல்டு மேப்பை என்னமோ கொடுக்குறான், 7 எம்பரால்டுக்கு அது கொடுக்குறான். இவனுங்க வந்து ஒரு மேப் ஒன்று கொடுப்பாங்க. இங்கே இருக்கு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரல்டு மேப். டே ஏதாவது ஒரு இந்த மேப் உருப்படியாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, செட்டப் பண்ணுறீங்க கைஸ். அதாவது வந்து ஒரு ட்ரெஷர் பேஸ்டியன் அப்படி தான் நினைக்கிறேன், அது மாதிரி தான் ஏதோ ஒன்று கொடுப்பானுங்க. அதாவது நிறையா ஸ்பானர்ஸ் இருக்கும் அந்த ஏரியாவில். ட்ரெஷர் பேஸ்டியன் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் புது பிளேயர், கொஞ்சம் அங்கங்கே அடி வாங்கும் பேச்சு. கிரேவால் கொடுத்தா சீக்கிரமாக இது பண்ணிக்குவான். கோச்சுக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் நான் போய் கிரேவால் எட்டு அவன்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு உடனடியாக ஷிப்ரெக்கு போகிறோம், லூட் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இங்கேருந்து உடனே கிராவல் போகிறதுக்கு டும் டாடம் மீன்ஸில் பார்த்து அது அப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் நாம் இப்போ வந்து மைனிங் பண்ண போகிறோம், அதாவது வந்து கிரேவால்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். எங்கிட்ட ஆரம்பிக்கலாம், ஒரு ஓரமாக போய் ஆரம்பிச்சிடலாமா கைஸ்? இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்குது, கடலோரத்தில் மைன் பண்ணுறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ நான் செட் பண்ணிட்டேன், இந்த பக்கம் தான் மைன் பண்ண போகிறேன். ஸோ இது அப்படியே மொத்தமாக வலிச்சு எடுத்துன்னு வர போகிறேன் அங்கேருந்து. அதுக்கு முன்னாடி இந்த உட்டை கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிளாக ஒன்று எதுவும் மாற்றி வச்சுக்குவோம், பக்கத்தால் யூஸ் ஆகும். அப்படியே பெட்டையும் ஒன்று கிராஃப்ட் பண்ணிடலக்க, அதுக்கு இன்னொன்று வேணும் பெட்டை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உள்ளுக்கு தான் அங்கே பாருங்கள், நமக்கெல்லாம் நினைத்தாலே போதும் அடிமைகள் சிக்கிக்கொள்வார்கள். என்ன தம்பி நல்லா இருக்கியா? போடு 1 மாப்பிள்ள, 2 1 தலை நில்லு தலைவா, என்ன தலைவா, ஒரு அடி மட்டும் வாங்கிட்டு போனால்
நீயும் போடா. என்னடா கைஸ், என்னோட மாடு மண்டையை போட்டுருச்சு. யாராவது பார்த்தா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது பிஎஃப் ஜோக்கர் கிட்ட இருந்த ஆட்டையப்பட்டு. இது நல்லா இருக்கு. ஸோ எப்படி போகலாம் கைஸ்? கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்குவோம். கையில் லப்பரை போட்டுக்குவோம். கறி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் கைஸ். கைஸ் அயன் கேவ் மைனிங் போனதுக்கு இந்த மாதிரி ராக் பிளாக் இருக்கிற இடத்துல வந்தோம்னா ஈஸியாக அயன் கிடைக்கும் போலே. 2 மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். மூணாவது அயனு 4 வினோதமாக இருக்குது. 5 6 7 அயன் கொடுத்து வரானுங்க. சரி, ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் வளைச்சி போட்டு போக வேண்டியதான். கோல் இருக்குது, கோலை மைன் பண்ணி எடுத்துக்குவோம். எதுக்கு வந்தவனே தெரியாத மாதிரி நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்தது கிரேவால் எடுக்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க பாருங்க. இருங்க போய் கிரேவால் எடுத்துகிட்டு இப்படி டக்குன்னு கிளம்பிடலாம். ஸோ கிரேவாலை மைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் ஒரு போடுங்கப்பா. இங்கே லாஸ்ட்டில் இங்கேருந்து பார்ப்பறேன் பாருங்க. சும்மா டக்கு 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 டக்குன்னு பார்ப்பறேன். எத்தனை கிரேவால் சேர்த்துட்டு அப்புறமா நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே 1 2 என்ன பண்ணுறது கைஸ், இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு 3 உள்ள வந்து மேலே வைக்கணும். நான் கீழே வச்சு எடுத்தோன்னே அடுத்ததாக உட்டு கீழே வச்சு கீழே எடுத்து போட்டிங்கன்னா பெட்டு ரெடி. அடுத்தது படம் தூங்கிடணும். இல்லைனா கண்டவனை வந்து கண்டாமணிக்க வாயிலே மிதிப்பாங்க. அப்புறம் வந்து மொக்க வாங்க வேண்டியதாகி போயிடும். ஸோ ஒரு பெட்டு ரெடி. ஏன்னா இருக்கானா தம்பியலா அண்ணா இருக்கீங்களா? கிரீப்பர் இல்லை கைஸ், எனக்கு அந்த க்ரீப்பர் தான் கைஸ் சரியான வெறியத்துவான். இருங்க, அந்த இலை இருக்குது, கீழே போட்டுருவோம். அப்புறமா வந்து கிளாஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். கோல் அங்கே போய் பிரிச்சுக்கலாம். இங்கே எனக்குள்ளே இவ்வளோ கோல் இதுக்கு பேக்கில் தடையாக இருக்குது. இந்த கோலெல்லாம் பிளாக்காக மாற்றிக்கலாம். ப்ளஸ் 7 கோல் மட்டும் இங்கே இருக்கட்டும். விதை இருக்கட்டும் கைஸ். ஐயோ கறி வெளியே இருக்கட்டும். ஆடு இப்படியே கொள்ளுவோம். மீனை சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு ஒரு 3 ஸ்டாக்கு பக்கம் கிடச்சிருக்கு. நமக்கு இது பத்தாது. ஏன்னா ஐயனே இருக்குது, அதையே பார்க்காம வந்துக்கிற பாருங்களேன். ஏன் ஒன்றே தராங்க கஞ்ச பையங்க. கஞ்ச பேசினாரு தானே பண்ணுறாங்க கைஸ். பேசுமா டக்கு 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 டக்குன்னு போகிறோம். வெறித்தனமாக போகிறோம். வானாமா படித்தேங்கிற மாதிரி போகிறோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவாட சும்மா எதனா வந்தால் எப்படி இருக்கும். அதாவது வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி கடலோரத்தில் மைன் பண்ணும்போது செஸ்ட்டு கிடைக்கும். அந்த இது ஷிப்ரக் செஸ்ட்டு சொன்னாலே அது மாதிரி எதனா செஸ்ட்டு ஸ்பான் ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? லைட் இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. அதான் நான் பார்த்தேன் நிறையா இருந்துருச்சுன்னா நிறையா தான் இருக்கும் இல்லையா. 1 2 இங்கே உடைச்சாங்க கூட. 2 3 4 5 தான் ஒன்றா ஸ்பான் ஆகும். என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா, எத்தனை ஒரு இடத்துல ஸ்பான் ஆகும்னு. நான் கொஞ்சம் புது பிளேயர், ஜஸ்ட் 1 மந்த் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே, கீழே போயாச்சு. நம்ம கிராஃப்டிங் டேபிள் அது வேணாம், அது அங்கேயே இருக்கட்டும். ஓரளவுக்கு லூட்டாக கலெக்ட் பண்ணியாச்சு. வாவ், கோல். பேசாமல் ஃபார்ச்சூன் போட்டுடலான்னு நினைக்கிறேன். நம்ம பிக்காக்ஸ் ஃபார்ச்சூன் போட்டு மைன் பண்ணால் இன்னும் நிறையா கிடைக்கும். 1 2 மாறும், இல்லை 2 கிடைக்க வேண்டிய லூட்டு 3 4 அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா கோலுமே ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான். இப்போ எங்கிட்ட அடுத்த மைனிங் பண்ணிட்டு போகலான்னா இங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். இருங்க கைஸ், கன்ஃபியூஷனாக இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம், ஒரு பெரிய பாலத்தையே போட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் எங்கிட்ட மைண்ட் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது கைஸ். இங்கே அயன் கிடச்சிது, போதும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாக் வந்திருக்கும். 5 6 ஸ்டாக்கே வந்துருச்சு கைஸ். 28 ஃப்ளின்ட் இருக்குது. அப்படியே அந்த அங்கங்கே கிடைக்கிற அந்த கோலை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் இதுலேயே டைம் ஸ்பெண்ட் ஸ்பிப்பருக்காக தான் கண்டென்ட்டே எடுக்க ஆரம்பித்தேன். சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம். ஓ மை காட். நெக்ஸ்ட் டைம் வீடியோ ஸ்டார்ட் பண்ண எடுத்தோடனே கண்டென்ட்டுக்குள்ளே போனால் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு முடிக்க பார்க்கணும் கைஸ். எதை பார்த்தீங்கனாலும் மைண்ட் கிராஃப்டில் சாவடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா லூட்டு வந்து எவ்வளோ லூட் இருக்கோ அவ்வளோ லூட்டு நமக்கு நல்லது தான். நான்லாம் லூட்டு எங்கே கிடச்சாலும் உப்பை பொறுக்கிற மாதிரி பொறுக்க ஆரம்பிச்சிடுவேன். இங்கே எனக்குள்ள எதனா கிடைக்குமா? கேவ் கொஞ்சம் பெருசாகவே போகும் போலையே. ஓ மை காட். எவனா இதா வந்துட்டான் பாருங்க. பயனார்மல் இருக்குது, ஆனாலும் சரி மட்டும் லாவா பக்கெட் இருக்கலாம், அதை பிடிச்சி ஊற்றி விட்ருவோம். லாவாலேயே விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அறிவு ஞானம் பிறந்துடும். இந்தாங்கடா, லாவாவில் குதித்து என்ஜாய் பண்ணுங்கடா. உங்களுக்காகவே ஸ்பெஷல் லாவாடா. அருமையான டேஸ்டான சூப்பரான லாவா வருது. என்ன போகுமா போவாத இந்த லாவா? போயிடுச்சு. ஸ்கெலிட்டனுக்கு ஃபஸ்ட்டு சங்கு ஊதணும். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஓடுங்க, இன்னையோட ஸ்கெலிட்டன் தொல்லை விழுந்தது. சத்தம் கேட்குதா? அவன் சாகிற சத்தம் குளிர்ச்சியாக இருக்கு மனத்துக்கு. அங்கிட்டாம ஒரு டார்ச்சு, இங்கிட்டாம ஒரு டார்ச்சு. ஒருத்தருக்காங்க கைஸ், ஒரு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. சாரி ஃபீட்பேக் வீடியோ, அடுத்த கண்டென்ட் கண்டிப்பாக வந்துடும், கோச்சிக்காதீங்கோ. சின்ன வேலை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் நைட்டு நீங்களே பார்க்குறீங்க தானே, மணி 12 நாளாச்சு. ஸோ கோச்சிக்காதீங்கோ. பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். டாட்டா பாய் பாய் குட் பாய். கோச்சிக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்தே கேட்காம இருக்கேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க முதலே கேட்டிருக்க வேண்டியது. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக படுத்துவோங்க. ஒரு பண்ணி இருக்குது, வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி எதையாவது ஒன்று போய் நோண்டணும், அதுவும் ஜம்ப் பண்ணி தான் அடிக்கணும். ஸோ குட் பாய் கைஸ், போயிட்டு வாங்கோ எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கோ. எனக்கு லாஸ்ட்டாக ஒரு எண்டிங் அமௌண்ட் போட்டுக்கிறேன், கண்டிப்பாக கூட விளையாடுவாங்க. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓடிட்டு கீழே இதுக்கு